நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிறு தொழில் பகுதியில் வாரந்தோறும் குறிப்பிட்ட ஒரு தொழில் பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த 6 நாட்களில் முயல் வளர்ப்பு தொழிலின் பல்வேறு அம்சங்கள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். அதன் தொகுப்பை இன்று பார்க்கலாம். இதில் முதலாவதாக முயல் வளர்ப்பு தொழில் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். அசைவ உணவு என்றாலே மீன், ஆடு, கோழி போன்றவற்றின் இறைச்சி என்ற கருத்து பரவலாக உள்ளது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மற்ற சில விலங்குகளின் இறைச்சிகளுக்கும் சந்தையில் வரவேற்பு பெருகத் தொடங்கியுள்ளது. அந்த வரிசையில் இன்று பலராலும் விரும்பப்படும் உணவாக முயல் இறைச்சி மாறி வருகிறது. எனவே ஆடு, கோழி வளர்ப்பை போல முயல் வளர்ப்பும் இன்று பலரது கவனத்தை ஈர்க்க தொடங்கியுள்ளது என்கிறார் கால்நடை மருத்துவ பேராசிரியரான முத்துசாமி. கால்நடை வளர்ப்பில் அதிக உற்பத்தி தரக்கூடிய இனங்களில் முயலும் ஒன்று. இது குறைவான இடத்தில் குறைவான செலவில் நிறைந்த லாபம் தரக்கூடிய தொழில். அதாவது விவசாய சமையல் கூட கழிவுப் பொருட்களை தரமான இறைச்சிய விலங்கின புரதமாக மாற்றி தரக்கூடிய தொழில் இது. மாறுபட்ட சூழ்நிலையில் தாங்கி வளரக்கூடியது. ஆடு, கோழி போன்ற பிராணிகளோடு ஒப்பிடும்போது முயல் சற்றே வித்தியாசமானது. மற்ற இறைச்சியை விட முயல் கறியில் விகிதாச்சார அளவில் சதைப்பற்று அதிகம். மேலும் இதன் இறைச்சி கூடுதல் சுவை கொண்டதாக இருப்பதுடன் சில ஆரோக்கிய கூறுகள் அதிகம் கொண்டது என கூறப்படுகிறது. இதனுடைய இறைச்சி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புரதச்சத்து மற்ற இறைச்சிகளை விட அதிகமாக உள்ளது. கொழுப்பு சத்து குறைவாக உள்ளது. அனைத்து தரப்பு மக்களும் இந்த தொழிலை மேற்கொள்ளலாம். இதில் சோடியம் அளவு குறைவாக இருப்பதால் இருதய நோய் உள்ளவர்கள் கூட இந்த இறைச்சியை உண்கலாம். மற்ற விலங்குகளைப் போலவே முயலையும் பண்ணை அமைத்து வளர்க்கலாம். அது தவிர சிறிய அளவில் வீட்டின் புறக்கடையிலும் மொட்டை மாடியிலும் கூட வளர்க்கலாம். காய்கறி கழிவுகளே இதற்கு முக்கிய உணவு. இது தவிர அடர் தீவனங்களும் தர வேண்டியிருக்கும். இதற்கு ஒரு முயலுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 5 ரூபாய் மட்டுமே செலவாகும் என இத்தொழிலில் அனுபவம் பெற்றவர்கள் கூறுகின்றனர். தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு முயல் 100 கிராம் சாப்பிடுது. இன்னைக்கு காட்டு பாகத்தில் கொடுக்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 25 ரூபாயில கொடுக்குறாங்க 1 கிலோ. ஆனால் டிரான்ஸ்போர்டேஷன் அது இது சேர்த்தீங்கன்னா 28 ரூபாய் வரும். 28 ரூபாய்னா கூட 100 கிராம் நீங்க அது தீவனம் கொடுத்து தான் ஆகணும். தீவனம் 100 கிராம் போது 2 ரூபாய் 80 பைசா எடுத்துங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா தழை நம்ம அங்கே போய் வேலை செஞ்சு தான் கொண்டு வரோம். அப்போ அதுக்கு